ரத்னா என்ன சொன்னா சிஸ்டர்? சாரி வெங்கடேஷ், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி பார்த்தேன். ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில தான் முடியுது. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐம் சாரி. உங்களை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் தங்க வச்சது என்னோட தப்பு தான். பரவாயில்ல சிஸ்டர், எனக்காக பேசுறதுக்கு நீங்களாவது இருக்கீங்களே, எனக்கு அது போதும். ப்ளீஸ் வெங்கடேஷ், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்துல நான் தோத்து போய் தான் நிக்கிறேன். சிஸ்டர், நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சிஸ்டர்? தப்பு பண்ணது நான், அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறேன். நான் செஞ்சதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்தது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல வெங்கடேஷ். உங்க முகத்தை பாக்குறப்பெல்லாம் எனக்குள்ள குற்ற உணர்ச்சி வந்துகிட்டே தான் இருக்கு. சிஸ்டர், அதுக்கு அவசியமே இல்லை சிஸ்டர். இந்த விஷயத்துல நாம நினைச்சது நடக்கல, நான் கேட்டதும் கிடைக்கல. அதுக்காக நான் முயற்சி பண்றதை விட்டுற முடியாதுல்ல. எனக்கு சாதகமான முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் பின்வாங்கிறதா இல்லை. தட்ஸ் த ஸ்பிரிட் வெங்கடேஷ். இந்த வார்த்தை போதும். இதுவே நீங்க சரியானவருங்கிறதுக்கு நல்ல உதாரணம். தேங்க்யூ. என்னல காலையிலே பஞ்சாயத்தா? எதுவா இருந்தா உனக்கு என்ன? இல்லை, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க சொல்லு. அவர் இந்த வீட்டில் இருக்கணும்னு முடிவு பண்ணாலும் சரி, இந்த வீட்டில் அவர் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாலும் சரி, அந்த முடிவை எடுக்க வேண்டியது என் தங்கச்சி ரத்னா மட்டும்தான். அவளுக்கு எது விருப்பமோ அதை தான் அவள் செய்வா. அவள் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் துணை நிற்பேன். நீ சொல்றதுக்காக ஆரிய நம்புற நிலைமையிலன்னா நான் இல்லை. உனக்கு சந்தேகமே வேண்டாம்னு. எப்போ பிரிஞ்சு வந்தனோ அப்பத்துல இருந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மனுஷன் மேல எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்லை. கோர்ட்ல கூட குற்றவாளி சைட்ல இருந்து நியாயத்தை கேட்டுதான் தீர்ப்பு கொடுப்பாங்க ரத்னா. அவர் தரப்ப கேட்காமையே நீயே தீர்ப்பு கொடுக்கற? நான் ஜட்ஜ் இல்லட்டி, இந்த கேஸ்ல நான் பாதிக்கப்பட்டவ. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ கடைசி வரைக்கும் இவரை மன்னிக்கவே மாட்டியா? நிச்சயமா. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு தடவை நான் உனக்காக விட்டு கொடுக்க போறேன். ஆமா, அப்படின்னு கேட்டாரு. வேலை தானே, அதுவும் நம்ம ஸ்கூல்ல தானே. நான் தரேன். அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. இந்த வேலையை தரலான்னு முடிவெடுத்திருக்கனே, அது முழுக்க முழுக்க உனக்காக தான் டி. என்ன ஒண்ணு, இந்த முடிவை என்ன எடுக்க வச்சதுக்கு ஒரு நாள் நீ வருத்தப்படதான் போறேன். அது நடக்காதடி. நிச்சயமா வெங்கடேஷ் நீ வச்ச நம்பிக்கையை காப்பாத்துவாரு. நம்பிக்கை வச்சது நீ. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல, வரவும் வராது. அவரும் அவருடைய அப்பா அம்மாவும் மன்னிக்கிற மாதிரி ஒரு தப்பு பண்ணல. இது அவங்க செஞ்சது கிரைம், குற்றம். எத்தனை ஜென்மை எடுத்தாலும் அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். சரி விடு, வேலை தரன்னு முடிவு எடுத்துட்டல்ல, ரொம்ப தேங்க்ஸ். பரணி, திரும்பவும் சொல்றேன், நான் வேலை கொடுக்கறதுனால இந்த மனுஷனை மன்னிச்சிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. உனக்காக மட்டும்தான் இந்த வேலையை இவருக்கு தரேன். அத புரிஞ்சுக்கும். எனக்காக நீ வேலை தரத்துக்கு முடிவெடுத்தாலும் இது நல்ல முடிவுன்னு சந்தோஷப்படுற நாள் வரதாண்டி போது. வாய்ப்பே இல்ல, எனக்கு தெரியும். சௌந்தர மாமாவை மீறிதான் இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா வந்திருக்க. அந்த நன்றி கடன் எனக்கு சாகுற வரைக்கும் இருக்கும். அதனாலதான் நான் இந்த வேலையே தரேன். வெங்கடேஷ், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். தேங்க்யூ ரத்னா. வேலை தரேன். எந்த வேலைன்னு கேட்கலையே. என்ன ரத்னா, பியூன் வேலை என்ன? செக்யூரிட்டி வேலை கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான். வாத்தியார் வேலை தான்.
ஆனா பிடி அசிஸ்டன்ட் இல்ல, செகண்ட் கிரேட் டீச்சர் தான். இலை அண்ணே கொஞ்சம் யோசிச்சு பேசல. நான் பாத்துக்கிறேனே. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு கிளாஸ் எடுக்கணும். சின்ன கிளாஸுக்கு கிளாஸ் எடுக்க ஓகேனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லு. நான் கிளம்புற வேலையை பாக்குறேன். வெங்கடேஷ், ரத்னா இறங்கி வந்ததே பெரிய விஷயம். அவ இருக்கிற கோவத்துக்கு இவ்ளோ பண்றதே ரொம்ப பெருசு. உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ரத்னா மாதிரி படிச்ச அழகான புத்திசாலியான பொண்ணு உங்களுக்கு வைஃபா கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இத பாருங்க, இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். தயவு செஞ்சு இதையும் மிஸ் பண்ணாதீங்க, சரியா? யோ சகல, சின்ன வயசுலேருந்தே ரத்னா தான் என்னோட ஒய்ஃப்னு நினச்சி வாழ்ந்தவங்க. நான் கெஞ்சி பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன், அம்புட்டிய திருட்டுத்தாலி கூட கட்ட பார்த்த கேவலமானவன் தான் நான். உனக்கு தெரியாதெல்லாம் எதுவும் இல்லை, ஆனா எதுக்கும் அவன் ஆசை இல்லையே. எல்லாத்தையும் அவ பொறுத்துக்கிட்டது உனக்காகத்தான்யா. அவ்வளோ தூரம் உன்னை காதலிச்சவ இவ்வளோ தூரம் வெறுத்து பேசுறான்னா அது காரணமே நீதானையா. அதை நான் ஒத்துக்கிறேன் பங்காளி. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி பங்காளி, உங்களுக்கும் சிஸ்டருக்கும் நான் வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கேன். என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். ஏம்ல, ஒரு 12 மணிக்கு நான் தூத்துக்குடி போக வேண்டியது இருக்கு. மதியம் சாப்பிட்றதுக்கு நீ தனியா போயிடுதியா? ஏய், ஒரு நிமிஷம். எனக்கு டீ வேணும். இல்லை, முதல்ல உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஏற்பாடு பண்ணணும்ல. சும்மா தேவையில்லாம இனியே அசிஸ்டன்ட் மாதிரி பயன்படுத்திக்கிட்ட. இப்போ எனக்கு டீ வேணும். அதுவும் ஒரு டீ வேணாம், 2 டீ வேணும். அதுவும் ஸ்ட்ராங்கா சூடா. புரிஞ்சுதா? கேட்கறதே மிரட்டி வர கேப்பியா? என்னடா லுக்கு விடுற? போய் வாங்கிட்டு வா. வர கோவத்துக்கு இது டீ வாங்கிட்டு வந்து பேசிக்கிட்டேன். ஏய், ஒரே ஒரு நிமிஷம்டா, இவங்களை அனுப்பிட்டு வரேன். அம்மா, அநேகமா வைரல் ஃபீவரா தான் இருக்கு உங்களுக்கு. 3 வேளைக்கு மாத்திரை எழுதியிருக்கேன், சாப்பிடுங்க. உடம்புல வலி இருக்கும், பரவாயில்ல. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, சரியா? இந்தாங்க. டாக்டர். தேங்க்ஸ். இதே டீ சாப்பிட்டியா? ஓ, வைரல் ஃபீவர்ல காது கேட்கல போல இருக்க. சும்மா இருடா. இல்லை, இந்தா. தேங்க்ஸ்டா. என்னலே டீக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கு? டீக்கு இல்லடா, பரவ இதுக்கு ஒரு கம்பல்ஷன்ல தான் ரத்னா வெங்கடேஷ வேலைக்கு சேர்த்துக்க ஒத்துக்கிட்டான். நீ அதை தடுக்கலல்ல, அதான். ஏம்ல, அதான் சொன்னனே, ரத்னாவுக்கு அவனை பிடிக்கிறதும் ரத்னாவுக்கு அவனை பிடிக்காம போறதும் ரத்னா எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. அதே மாதிரி அவனுக்கு வேலை கொடுக்கறதும் அவனை வேலையில இருந்து தூக்குறதும் ரத்னாவோட முடிவு. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனா உனக்கு என் மேல கோவம் வருதுல? இப்ப நீ எது கண்ணு கலங்குற? என்னதான் கோவம் இல்லைன்னு சொல்லுதோம்ல? இல்லடா, நான் வெங்கடேஷ்காக நிறைய சப்போர்ட் பண்றேன். எனக்கு என்னன்னா, ரத்னா வெங்கடேஷ் கூட வாழ்ந்தா போதும்னு இருக்கு. உனக்கும் பிடிக்கல, ரத்னாவுக்கும் பிடிக்கல.
இப்ப நான் பண்றது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலடா. இல்லை ரத்னாக்கு பிடிக்கலனாலும் சரி எனக்கு பிடிக்கலனாலும் நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை நம்பி தாண்டா நான் இது எல்லாத்தையுமே பண்றேன். அதே நேரம் ஏதாச்சும் தப்பா நடந்து நீ என்ன வெறுத்துட்டா? இல்லை என்னல பேச கண்ணதையும் போட்டு பேசிட்டு இருக்க. எனக்கு தெரியும்டா, என்னை விட மாமாவை விட உலகத்துல எல்லாத்தையும் விட உனக்கு தங்கச்சிங்க தான் முக்கியம்னு. ஒருவேளை ஏதாச்சும் தப்பா நடந்து என் மேல கோவப்பட்டு வெறுத்து நீ மட்டும் என்ன ஒதுக்கி வச்சன்னு வெயி, அதுக்கப்புறம் சத்தியமா சொல்றேன், நான் செத்துதான் போவேன். இல்லை என்ன பேச நீ அழுதிங்கிட்டா நான் தாங்குவேனா? உனக்கு வேணா உன் தங்கச்சிங்க முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு நீதாண்டா முக்கியம். நீ இல்லனா நான் உசுரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? இல்லை என்னல பேசுத பாரு, இந்த சமூகத்துக்கு அவன் தங்கச்சிங்க தான் உசுரு. ஆனா நீதாங்களே என் மூச்சு காத்து. இல்லை நீ இல்லைன்னா நான் மட்டும் வாழ்ந்துடுவேன்னு நினைக்கியா? உனக்கு எனக்கும் பிரச்சனை வரலாம், நம்ம சண்டை போட்டுக்கிட்டலாம், ஒருத்தரை மல்லு கட்டிக்கிட்டு ஊரிலலாம். ஆனா என்ன நடந்தாலும் சரி நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாதல. அப்படி நீ போயிட்டினா மூச்சு காத்து இல்லாத மனுஷன் வெறும் பணம்தான்ல. டாக்டர் வரலாமா? அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதை கூப்பிடுறேன். ஓகே டாக்டர். சண்முகம், இது வீடு இல்ல, கிளினிக். தயவு செஞ்சு உங்க ரொமான்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு கிளம்புங்க பிரசிடென்ட் சார். வீடுன்னா மட்டும் இதை தாண்டி என்ன செஞ்சிருவியா? கிளம்புங்க பிரசிடென்ட் சார், போதும். வீடுன்னா மட்டும் என்னல செஞ்சிருவ? போடா, போதும் போடா. போகணுமா? போகணும், பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்துல ஒன்றும் ஆயிட மாட்டாவ. ஏய் போடா, இந்தா போடுங்க. ஏக்கோ கொஞ்சம் நேரம் கழிச்சு வரக்கூடாத நீ? என்னடா தனியா வந்திருக்க? ஏதாவது சண்டை போட்டாங்களா? இல்ல. என்னங்க இது, இவன் முகமே சரியில்லை. இப்ப இதுக்கு நேரம் கெட்ட நேரத்துல வந்திருக்கான்? அதானே, என்னன்னு தெரியலையே. அவங்கிட்ட பேசவே பயமா இருக்குமா? டேய், எங்க இருந்துடா பணத்தை எடுத்த? சிலிண்டர் வரும், பால்காரனுக்கு தரணும், அந்த பணத்தையா நீ எடுத்த? செலவுக்கு பணம் இல்லைன்னு எடுத்தேன். ஏன் என்ன ஒரே அடியா துரத்தி விடலான்னு பாக்குறீங்களோ? அப்படியெல்லாம் இல்லடா. டேய் டேய், ஒரு நிமிஷம். என்னடா உடனே கிளம்பிட்ட? இப்ப என்னம்மா வேணும் உனக்கு? என்னடா நடக்குது? நீ போன அப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணலையேடா. இப்ப என்ன தெரியணும் உனக்கு? இன்னும் பேசல. இன்னுமாடா? அவ உன் கூட பேசலன்னா ஆளுக்கு ஒரு மூலையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? டேய், அவ பேச மாட்டான்னு சொல்ற, நீ எதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு என்ன எரியுது? என்னடா இப்படி பேசுற? எதுக்காக அங்க போனனோ எனக்கு அந்த வேலை முடியணும். அது வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். சொன்னா கேளுடா, மனசுல வன்மத்தை வச்சுட்டே இருக்காத. அவகிட்ட கொஞ்சம் பேசி கீசி சமாதானப்படுத்த பாருடா. 4 தடவை பேசினா கரையாத பொம்பளை மனசுன்னு ஒண்ணும் இல்லடா. கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா அவகிட்ட 2 வார்த்தை பேசு. பதில் சொல்றாலோ இல்லையோ, பேசிக்கிட்டே இருடா, அவ மனசு மாறுவா. அப்பப்ப அந்த பொண்ணுக்கு பிடிச்சது எதையாவது வாங்கி கொடுறா.
இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி இரிட்டேட் பண்றீங்க? உன் நல்லதுக்கு தானப்பா சொல்றோம். அந்த பொண்ணை விட முக்கியம் உன் வேலை. எப்படியாவது சண்முக கிட்ட பேசி அதே வேலையை திரும்பி வாங்க பாருப்பா. உன்னை நீயே பாத்துக்கவாது உன் வேலை வேண்டாமா? இப்படி பேசி பேசி என்னத்த செய்ய? இப்படி இதை செய் அதை செய்ய அவசரப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். கைய ஓங்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கடுப்ப கிளப்பாதீங்க. எதுக்குடா இப்ப சைக்கோ மாதிரி பேசுற? ஆமா, சைக்கோ தான். இப்ப என்ன அதுக்கு? என்ன வேணும் உனக்கு? நான் கிளம்புறேன். டேய் இருடா. முகமே அருள் இல்லாம இருக்கேப்பா. சாப்பிட்டியா? தட்டாம்பயிறு சோறு வச்சிருக்கேன்பா, உனக்கு பிடிக்கும்ல. வாப்பா, ஒரு வாய் சாப்பிட்டு போறியா? எனக்கு பசிக்கல. டேய், அந்த ரத்னா என்னதான் நினைக்கிறான்னு உனக்கு தெரியுதாடா? அத பத்தி உனக்கு என்ன? அவ என்ன வேணா நினைக்கட்டும். உலகத்திலே பெரிய மகாராணின்னு கூட நினைக்கட்டும். அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அவளுக்கு இருக்கிறது ரெண்டு வாய்ப்பு தான். ஒண்ணு, அவ என் கூட வாழணும். இல்லையா வாழ்நாள் முழுக்க நிம்மதி இல்லாம புழுங்கி சாவணும். அந்த வீட்டுல இருந்து அவங்க என்ன துரத்தினாலும் அவ நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டு தான் நான் அங்க இருந்து வருவேன். அவ இடம் கொடுத்திருக்கிறது அவ ஆசையா வளர்க்கிற நாய்க்குட்டிக்கு இல்ல, பாம்புக்கு. ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் பாம்பு கொத்தாம விடாது. நானும் அதேதான். நான் கிளம்புறேன். டேய், என்னங்க இது? ஹலோ. முடிச்சிட்டிங்களா ஐடியா? சரி. பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப என் வீட்டில் கொண்டாந்து கொடுத்துருங்க. நான் அதை படித்து பார்த்துட்டு காலையில் கையெழுத்து போட்டுவிடுதேன். சரிங்களா? சரி, வச்சுட்டுமா? என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா, இப்பெல்லாம் வீட்டுக்கார அம்மாக்கு பூ வாங்கிட்டு போறது இல்ல? ஒரு 2 முழம் பூ. சரிங்க ஐயா. இல்லை 10 முழமா கட்டிடுங்க. சரிங்க ஐயா. பெட்ரோல் இருக்கு. இப்ப என்ன பண்றது? இந்தாங்க ஐயா. வெங்கடேஷ், என்னாச்சு? வண்டி ரிப்பேரு, ஸ்டார்ட் ஆகல. மெக்கானிக்கை கூப்பிட வேண்டியதானே? அவன் காலையில தான் வருவான். சரி, வண்டி இந்த கோயில் வாசல்ல விடுங்க, லாக் பண்ணிடுங்க, காலையில எடுத்துக்கலாம். நானும் வீட்டுக்கு தான் போறேன், 2 பேரும் சேர்ந்தே போவோம், வாங்க. சரி.
அம்மா வண்டி இங்கே நிக்கட்டும், காலையில் எடுத்துக்கிறோம். நான் பாத்துக்கிறேன் ஐயா. சகல அதை என்கிட்ட கொடுங்க, நான் கையில் வச்சிருக்கேன். இந்த கையில் வச்சுக்கோங்க. போலாம், ஏறுங்க. ஒரு என்னாச்சு? நிமிஷம் இறங்குங்களேன், இறங்கு. சகல சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? கல்யாணம்னு வந்தா பிரச்சனை வரத்தாங்க செய்யும். நாம தான் விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை இல்லையா? கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். நான்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கந்து கணக்கு இல்லாம தப்பு பண்ணியிருக்கேன். நான் ரத்னாவை லவ் பண்ணது, அவளை டார்ச்சர் பண்ணது எல்லாமே உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், ரத்னாவே சொல்லியிருக்கா. அது என்னமோ தெரில, சின்ன வயசுல இருந்தே அவன் மேல ஒரு இது இருந்துச்சு. அவகிட்ட கெஞ்சி பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன், ஏன் திருட்டுத்தாலி கூட கட்ட பார்த்தேன். அவ கொஞ்சம் கூட அசரவே இல்லையே. அவ்வளோ டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு உங்களைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவ்வளோ பிடிவாதமா இருந்தா. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா நான் படுத்தின பாட்டுக்கு இந்நேரம் எனக்கு சரின்னு சொல்லியிருக்கணும். இல்லையா, உங்க கூட ஊரை விட்டே ஓடி இருக்கணும்.